பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை, பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, நம் தேவன் பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, பெரிய காரியங்களை செய்வேன் என்கிறார். உங்களுக்கு புரிந்ததா? இந்த வசனத்தை திருப்பி தியானித்து பாருங்க, வாசிங்க. ஹல்லேலூயா. வருடத்துல 365 நாட்கள் இருக்கிறது. இந்த 365 நாட்களுமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு என்கிறார் நம் தேவன். தேவ பிள்ளை, வியாதி, போராட்டங்கள், பஞ்சம், பசி, வேலை இல்லாத நிலை, கடன் கொடுத்தவர் திரும்பி கேட்கும் போது கொடுக்க முடியாத சூழ்நிலை, கடன் கொடுத்தவர் இவரிடம் வாங்க முடியவில்லையே என்கிற சூழ்நிலை, படிக்கிற பிள்ளைகளுக்கு படித்தது ஞாபக சக்தி இல்லையே, படித்தது மைண்ட்ல தலையில பதிந்து வைக்க முடியவில்லையே, மறந்து போகுதே என்கிற வேதனை, வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு வாடகை கொடுக்க முடியவில்லையே, சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட முடியவில்லையே என்கிற ஏக்கம், ஊழியக்காரர்களுக்கு சொந்த சபை இல்லையே என்கிற ஏக்கம், தேவப்பிள்ளை திருமணம் முடியாதவர்களுக்கு திருமணம் முடியவில்லையே என்கிற ஏக்கம், குடும்ப வாழ்க்கை குழப்பத்தோடு இருப்பவர்களுக்கு ஐயோ ஏன் என் குடும்பத்தில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று குழம்பி போய் இருக்கிறீர்களா? என் கூட என்னை போல் திருமணம் செய்தவர்களுக்கெல்லாம் குழந்தை இருக்கிறது, எனக்கு மட்டும் இத்தனை வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டு பயப்பட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க தேவப்பிள்ளை, குழந்தையை இயேசுவா ஏற்ற வேலையில உங்களுக்கு தருவார்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையே அவமானப்பட்ட நிலையா? தலை குனிந்துதான் இருக்கீங்களா? வெட்கப்பட்ட நிலையா? சோர்ந்து போயிருக்கீங்களா? மனசெல்லாம் படபடுத்திட்டு இருக்கீங்களா? பல நாள் நிந்தனை தானா? பல நிந்தனைகளை சுமக்கிறீங்களா? கண்ணீர் தான் என் வாழ்க்கை என்ற நிலையா? தற்கொலை தான் செய்யணுங்கிற எண்ணமா? தேவப்பிள்ளை, கவலைப்படாத, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவமானப்பட்ட அதே எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, நிந்தனைக்கு உட்பட்டீங்களோ, அதே இடத்தில் பயந்து நடுங்கின அதே இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துவாரு. அல்லேலூயா. என்ன செய்வாரு? உங்க தலையை உயர்த்துவார். 100% உண்மை தேவப்பிள்ளை. சூழ்நிலையால் மனிதர்கள் மாறலாம், மனுஷிகளும் மாறலாம். நமது தேவன் சூழ்நிலையை உங்களுக்காக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, சூழ்நிலையை உங்களுக்காக மாற்றுவார். யாருக்கு? தேவனுக்கு பயந்து நடக்கிற உங்களுக்காக. நம் வாழ்க்கையில் சூறாவளி காற்று போல் நம்மை சுழற்றி அடித்து நம்மை பயப்படுத்தினான். நம்ம வாழ்க்கையே இந்த சூறாவளி காற்று போல பயப்படுத்தினாலும், ஹல்லேலூயா, காற்றையும் கடலையும் அதட்டியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நீங்க விசுவாசிங்க, நம்புங்க. இயேசு உங்களோட தான் இருக்கிறாரு. அதை ஒரு நாளும் மறவாதீங்க தேவப்பிள்ளை. ஏசாயா 41:10 சொல்ற, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவப்பிள்ளை, ஒரு காலம் நீங்க பயப்படாதீங்க. நம் தேவன் மலை போல் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பனி போல் உருகி விட செய்கிறவர், பனி போல உரியிட செய்கிறவர், தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். தேவப்பிள்ளை, நம் தேவன் நமக்கு துணை நிற்கிறாரு. ஒரு நாளும் பயப்படாதீங்க. மனுஷியோ அதிகாரத்துல பயப்படாதீங்க. செங்கடலை 2ஆக பிளந்தவர், யோர்தானை பின்னிட செய்தவர், எரிகோ கோட்டையை இடித்து போட்டவர், எகிப்தியரின் ஆற்று தண்ணீரை ரத்தமாக மாற்றியவர், வனாந்தரத்தில் 30 லட்சம் மக்களுக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் தண்ணீரையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்தவர். ஹல்லேலூயா. உங்கள் முன்பு மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பமாகவும் போகிறார். எப்படி? உங்க முன்னால பாதுகாப்பாக போகிறார். தேவப்பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் பயப்படாதீங்க. அவரை பாடி மகிழ்ந்து களிகூருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை 100% செய்வார். பயப்படாதீங்க. இனி நம் பயத்தை மாற்றி மகிழ்ச்சியை தந்து சந்தோஷப்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய போகும் தேவனிடத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எங்கள் அன்பு தாயும் தகப்பனுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. இயேசப்பா, இந்த நாளிலும் எங்கள் பயங்களை மாற்றி சந்தோஷப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த நாளில் அடியனோடு இணைந்து தங்கள் வாழ்க்கையில் உள்ள பயப்படும் சூழ்நிலை மாற சந்தோஷமாக இருக்க, சந்தோஷமாக வாழ்க்கை வாழவும், வேதனையான வாழ்வும் மாறி நீர் பெரிய காரியங்களை ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில செய்வதற்காகவும் இந்த செய்தியை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற இவர்களுடைய வாழ்க்கையிலும்
அடியான் வாழ்க்கையிலும் செய்வீர், 100க்கு 100 அற்புதமான காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம் சப்பா என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவன் தாமே இவரையும் இவர் குடும்பங்களையும் உங்கள் தொழில் எல்லா காரியங்களிலும் பேர் பேராக ஒவ்வொன்றாக ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.